இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரீசெண்டா கன்னடத்துல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சோதா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் கலந்த மிஸ்ட்ரி சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரோஹித் அப்படின்ற ஒரு பெரிய லாயர் இருக்காரு. அவரோட மனைவி திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. பயந்து போறாரு, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி போக, அப்ப இவரை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா கோச் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. கதைகளும் கொஞ்சம் சிமிலரா இருந்தாலும் அதை விட இதுல எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரிஸை நீங்க யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நாயகரான ரோஹித் அப்படின்ற ஒரு இதாக காமிக்கிறாங்க. அவரோட மனைவியோட தனிமையில தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. தூக்கம் கலையுது. இதனால எழுந்து வெளியே போக்கிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபர் கண்ணை வச்சுக்கிட்டு இவரோட மனைவியை சுடணும் பெருமை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் பயந்து போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நபர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரோட கன் இருக்கு இல்லையா, அது ரோஹித் கையில கிடைக்க ஆரம்பிக்குது. அதை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்த நபர் இருக்கா இல்லையா, அங்கிருந்து ஓடி போயிட்டார் அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணா. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு மாதிரி போட்டு ரோஹித் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பெரிய லாயரா இருப்பாரு. தன்னோட கேஸ் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட குழந்தை ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம, இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லையாமா, நானும் அம்மாவும் உன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீ எங்களுக்காக காத்துக்கிட்டோன்னு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி அப்பா பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கா இல்லையா. போற வழியில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போல, இதனால நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. அப்படி இப்படின்னு டிராபிக் எல்லாத்தையும் கடந்து வீட்டுக்கு போகும்போது இவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இதனால ஒரு வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்றதால என்னோட மனைவி பயங்கரமான சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கா. அந்த சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம்னு சொல்லி அவரோட மனைவி பண்ண டெக்கரேஷன் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காரு. அது கூடவே மனைவியை தேடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். வீடு முழுக்க தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு கடத்துக்கு மேல அவங்க அங்க இல்ல. பயந்து போறாரு. என்ன படுறதுன்னு தெரியாம இதுக்கு அடுத்த நாள் காலையில ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக, இவர் யாருன்னு தெரியாம அங்க இருக்க சின்ன கான்ஸ்டபிள் இவரை உட்கார சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் வர ஆரம்பிக்கிறார். இவ்வளவு பெரிய லாயரை நீ எதுக்காக வெளியில உட்கார வச்சிருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இவரும் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மனைவி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளதான் காணாம போயிட்டாங்க. லா படி குறைஞ்சது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காணாம போனவங்க மேல கேஸ் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்னோட பிறந்த நாளைக்காக அவங்க எல்லாத்தையுமே செலிப்ரேஷன் வரைக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா வீட்டுல அவங்க இல்ல அப்படின்றது எனக்கு பயத்தை கொடுத்தது சார். அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த கேஸ் நீங்க தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, அதே சமயத்துல இவர் மனைவியோட தங்கச்சியான அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அக்காவை தான் இப்ப காணோம் இல்லையா. இதனால ரோஹித்தும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இது முதல் தடவை கிடையாது இல்லையா, நிறைய தடவை உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிடுவா. அதே மாதிரிதான் இப்பயும் போயிருக்கலாம். சோ நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு உங்களோட பர்த்டே இல்லையா, உங்களோட பொண்ணை பார்க்க வர அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. பேசாம நாம அங்க போகலாமா? உங்களோட மனைவிக்கு எதுவும் ஆகாத, அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை கொடுத்து குழந்தைய பார்க்க போக, குழந்தைக்கு தன்னோட அப்பாவை பார்த்ததும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. அது கூடவே அம்மா எங்கன்னு கேட்கும் போது அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அம்மா கூடிய சீக்கிரத்துல உன்னை பார்க்க வந்துருவாங்க. சரி, நாம இன்னைக்கு என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவங்களோட சித்தியோட அண்ட் இவங்களோட அப்பாவோட சந்தோஷமா, அதனால இவங்க ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு, இன்னொரு பக்கத்துல அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அந்த காணாம போனவங்களை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ரோஹித்தோட வீட்டுக்கு போகும்போது அங்க அதித்தி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹித்தும் இருக்காரு. சோ அவங்க கிட்ட கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. காணாம போன மனைவி இன்ன வரைக்கும் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவங்களோட ரூம் முதற்கொண்டு அவங்க பயன்படுத்துற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. இறந்து போன ஒரு பெண்ணோட சடலம் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ரோஹித்தை பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டு போகும்போது இவர் அந்த பொண்ணத்தை பாக்குறாரு அண்ட் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இறந்து போய் கிடக்கிறது இவரோட மனைவி கிடையாது. இவரோட மனைவி இந்த இடத்துல இருந்தா இவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாரோ அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நல்ல வேலையா இது என்னோட மனைவி இல்ல, நம்ம இங்கிருந்து போகலாமா சார் அப்படின்ற மாதிரி அதிதியை கூட்டு போகலாம் ட்ரை பண்ண போலீஸ்காரரும், நீங்க ஏற்கனவே அப்செட்டா இருக்கீங்க, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க, அதிதியை நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரர் ஹீரோவை தனிமையில அனுப்பி வைக்கும் போது அவர் போக்கிட்டே இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அண்ட் திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு சிகிச்சை எல்லாமே அளிக்கப்பட்டுகிட்டு இருக்க, ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு மயக்கம் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போகும்போது போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க நர்ஸும், சார் இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நைட் எல்லாம் பயங்கரமா எழுத அழுதுகிட்டே இருந்தாரு, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல இவருக்கு லைட்டா
ஒரு சந்தேகம். இவரை செக் பண்ண டாக்டர் இவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க என்னமா இப்படி பேசிக்கிட்டீங்கன்னு சொல்ல, சார் நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது, நடந்ததை தான் நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹித் இருக்கா இல்லையா கண்ணை திறக்கிறார். நடந்த இந்த எல்லா விஷயங்களால ஒரு மாதிரி கேரா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அதித்தி அண்ட் போலீஸ்காரர் இவர்கிட்ட பேச்சு கொடுக்க அந்த சமயத்துல தான் என்னோட மனைவி கிடைச்சாலா இல்லையா சார், என்னோட மனைவியை நான் பார்க்கணும் சார்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு பெண் இவர் முன்னாடி வந்து, ரோஹித் உனக்கு என்ன ஆச்சு, இப்ப பரவாயில்லையா, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது ரோஹித் அப்படின்ற மாதிரி பாசமா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. சார் இவங்க யாரு, எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா காணாம போன மனைவி இவங்க தான். இவங்களுக்கான தான் ரோஹித் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு இருக்கோம். இதை பார்த்ததும் லிட்டரலி இவரால் ஏத்துக்கவே முடியல. இது என்னோட மனைவி கிடையாது அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த 70s காலகட்டத்தில் நடந்த ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. தேவிகா அப்படின்ற ஒரு வீரப்பெண் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கணவரோட வரப்போற குழந்தைய நம்ம எப்படி எல்லாம் வளர்க்கணும் அண்ட் எவ்வளவு வீரத்தை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து நாட்டுல இருக்கவங்க இங்க போர் செய்ய வராங்க அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட கணவர் அதுக்கு ஆயத்தமாகும் போது அப்படியே கற்பனை பிரசன்ட்டுக்கு வர ஆரம்பிக்குது. சோ எதிரில் இருக்கிறது இவரோட மனைவி கிடையாது. இது அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லும் போது யாருமே ஏத்துக்க தயாரில்ல. ஆனா இந்த மனுஷன் மட்டும் இவங்க என்னோட மனைவியா இருக்க வாய்ப்பே கிடையாது, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாருமே ஃபைலை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி ஆக்சிடென்ட்ல இவருக்கு இந்த மாதிரி ஹாலுசினேஷன் அண்ட் முகங்கள் எல்லாமே சரியா ஞாபகம் இல்லாம இருக்கலாம், இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அவரோட மனைவியோட அனுப்பி வைக்கும் போது இப்ப கூட அவர் நம்புறதா தெரியல. நீங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்டீங்க, இங்க இருக்கிறது என்னோட மனைவி கிடையாது, என்னோட மனைவியோட போட்டோ எனக்கு தெரியும், அதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட கல்யாண போட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் அவங்களோட ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து காமிக்கும் போது பயங்கரமான ஷாக் போலீஸ்காரங்களுக்கு கிடையாது, ஹீரோக்கு. காரணம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒரு எதிரில் இருக்காங்க இல்லையா அந்த லேடி தான் அங்க இருக்காங்க. சோ எல்லாத்தையும் இவங்க வேணும்னு மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. சார் எங்களோட மேரேஜ் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா அதை வேணா நம்ம பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு இந்த டாக்குமெண்ட் இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இதே லேடி தான் அங்க இருக்காங்க. சோ போலீஸ்காரங்களுக்கு இவர் எப்படி சொல்லி சாந்தப்படுத்துறது அப்படின்னு தெரியல. இது எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, இவங்க தான் உங்களோட மனைவி, போக போக அதாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆனதால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம், போக போக சரியாயிடும், நாங்க இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் இப்ப விடுறதா தெரியல. சார் இவங்க என்னோட மனைவி அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுல முழங்கால ஒரு காய் ஏற்பட்டது, தழும்பு கூட இருந்தது சார், அந்த தழும்பை இப்ப பார்க்க முடியுமா, அது மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க போலீஸ்காரங்க சங்கட்டமா இதை பார்த்துதான் ஆகணுமா, இவ்வளவு விஷயங்களை தாண்டி அது மூலமா தான் இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்க இவரோட மனைவி வேற வழி இல்லை, என்னோட கணவருக்கு இது புரிய வச்சு ஆகணும் அப்படின்றதுக்காக அதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியான தழும்பு இருக்கு, குழம்பி போறாரு. போலீஸ்காரங்களும் அங்க இருந்து போக இந்த மனுஷன் இது விடுறதா தெரியல, நம்மளோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தி வந்திருக்கா, நம்மளோட மனைவின்னு சொல்றா, இதை விட்டுற முடியுமா, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் இவங்களோட மனைவிக்கு மட்டும் தெரிஞ்ச பர்சனலான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே போலீஸ்காரர்கிட்ட கொண்டு போறாரு. சார் நான் ஒரு 4-5 கேள்விகளை வச்சிருக்கேன், அது எனக்கும் என்னோட மனைவிக்கும் மட்டும் தான் சார் தெரியும், அதை மட்டும் அவ கரெக்டா சொல்லிட்டா அப்படின்னா அவ தான் என்னோட மனைவி அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ மட்டும் அப்படி சொல்லலன்னு வைங்களேன், சீட் பண்ற அவன் மேல நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போக இவரோட மனைவி எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் என்ன பல நம்புவீங்க, உங்களுக்கு உடம்பு சரியானது எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நெருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவர் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறார். அவங்க கிட்ட இருந்து தள்ளி போக ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில போலீஸ்காரர் கூப்பிட்டு இவங்க 2 பேருமே உட்கார வச்சு கணவன் மனைவிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இவங்களோட குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்ற விஷயம் தான், இதுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி திங்க் பண்ணிக்கிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்க 2 பேரும் அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான், ஆனா அவங்க வாடகை தாய் மூலமா தான் இவங்களோட குழந்தைய பெற்றெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களோட கருப்பு அதுக்குண்டான சக்தி இல்லாததால இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. சோ இதை அவங்க சொல்லி முடிச்சது இவர் அப்படி தலையில கை வச்சுக்கிட்டு இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துக்குள்ளாக ஆரம்பிக்கிறாரு. கார்ல போக ஆரம்பிக்கிறாரு. இவரோட மனைவியும் இதுக்கு மேலேயாச்சு என் மேல இருக்க சந்தேகம் போச்சா, இப்பவாச்சு நமக்கு நான் உங்களோட மனைவி தான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போக அதே சமயத்துல இவங்களுக்குன்னு தெரிஞ்ச லாக்கரோட நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இவங்க கரெக்டா போடுறாங்க. மறுபடியும் குழப்பத்துக்குள்ளாக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு வேலையில இவருக்காக காஃபி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஏதோ ஒரு பவுடர் கலக்குறாங்க. அந்த பவுடரை பார்த்துட்டு இவ விஷம் கலக்குறாலோ, இதை நம்ம குடிச்சு செத்துருவோமோ அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்டா அதிதி இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு வராங்க. சோ அவங்களுக்கும் காஃபி மேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இவர் தனக்கு கலந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, இதனால அதை அப்படியே அதிதி கிட்ட கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி கப்பை மாத்தி வைக்கும் போது அவங்க எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான இருமல். அந்த இடத்துல மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டே விழுந்து போக என்ன படுதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அதே வேலையில பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. தேவிகாவோட கணவர் போருக்கு ஆயத்தமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க இந்த போர்ல வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய வாள் எடுத்து கொடுத்து அனுப்பும் போது அவர் அதை வாங்கிட்டு போருக்கு தயாராகிறார் அப்படின்றத இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி பிரசன்ட்ல சோ அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கணுன்றதுக்காக போலீஸ்காரர் கிட்ட போகும்போது அவர் முதல் வேலையை அங்க இருக்க இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பேசிட்டு அண்ட் ரெண்டாவது ரோஹித் கிட்ட வர ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா அவ ஏதோ ஒண்ணுத்த கலந்தா, அது எனக்கு வச்சதுதான், எனக்கு அதுல பாய்சன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டா இருந்தது, அதனாலதான் அதை அவங்களோட தங்கச்சி கிட்ட நான் வச்சேன், அது இப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லும் போது இவர் கூப்பிட்டு, அதாவது அவரோட மனைவியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா அந்த காஃபில அப்படி அவங்க என்னதான் கலந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கணவர் சோர்வா இருக்காரு அப்படின்றதுனால அந்த காஃபில இவங்க ஏலக்காய் பொடி போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை இவங்களோட தங்கச்சி எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா தங்கச்சிக்கு ஏலக்காய் அப்படின்னு அலர்ஜி, அதனாலதான் இப்படி ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கப்பட்டுட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு முதல் வேலையா ரோஹித்தை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ண அப்படின்னா உன் மேல கேஸ போட்டு உள்ள போட்டுண்டா, ஒருத்தவங்களை நீ கொலை பண்ண பாத்திருக்க, இது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இன்னமும் ரோஹித்துக்கு இந்த சந்தேகம் விட்டு போகல. சார் நம்ம எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா, இதுக்கு மேல கடைசியா ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் இருக்கு சார், அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புறேன். அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே என்னோட குழந்தைக்கோ இவங்களுக்கோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதா, இவங்க தான் என்னோட குழந்தையோட அம்மா அப்படின்னா மேட்ச் ஆகலாம் இல்லையா, அதை மட்டும் நீங்க கூட நின்று பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி சார், நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன்னு சொல்லி முதல் வேலையை அவரோட குழந்தைய கூட்டு போய் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. தேவிகா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்க அந்த பெண்மணியோட நாடகத்தை தான் இவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல நடிக்க போறாங்கன்னு இருக்கும். ஸோ அதுக்கான ரிஹர்சல் போய்கிட்டே இருக்கும்போது அப்பா வந்து சந்திக்கிறாரு. அது கூடவே இந்த போலீஸ்காரரும் நம்மளோட நண்பர் தாமா, நீ ஒண்ணு பண்றியா, அப்பாவுக்கு போன் கால் வருது, நீ இந்த அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்துடுறமா அப்படின்ற மாதிரி போனை யாரோ ஒருத்தவங்க கிட்ட ரகசியமா பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இங்க அந்த குழந்தைகிட்ட அந்த போலீஸ்காரர் உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருமாமா, அதை நீ பாத்திருக்கியாமான்னு கேட்கும் போது சண்டை நிறைய இடங்கள்ல வரும், அம்மா முக்கியமா குடிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய சண்டை போடுவாங்க, அது என்ன வச்சு கூட சண்டை போடுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் தெரியாத மாதிரி இருப்பேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் எதுக்காக குழந்தைய ஹாஸ்டல்ல இவங்க சேர்த்திருக்காங்க அப்படின்ற விஷயம் ரோஹித் மூலமா தெரிய ஆரம்பிக்குது. சோ கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால குழந்தை இதை பார்த்து வளரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த இடத்துல, அதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தையோட முடி சாம்பிள் அண்ட் வீட்டுல இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணோட முடி சாம்பிள் ரெண்டுத்தையும் கொடுத்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருன்னு இருக்கும். அதே சமயத்துல அதித்தி இருக்காங்க இல்லையா அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறார். வீட்டுக்கு வந்து இருக்கவ என்னோட மனைவி இல்ல அப்படின்றது நல்லா தெரியும், இது உனக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த நாடகம் என்னைக்கு ரிவீல் ஆகுதோ அன்னைக்கு நீங்க எல்லாருமே உள்ள போவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போகும்போது இந்த விஷயம் இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக என்னோட தங்கச்சியை போய் நீ மிரட்டிட்டு வந்த, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்க வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கிறார். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவங்களோட முகம் மாறி போனதுக்கு நம்மளுக்கு இருக்கிற நோய் தான் காரணமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல நோய் வந்துருச்சு அப்படின்னா நிறைய முகங்கள் மாறி மாறி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலாம். எல்லாரும் கரெக்டா இருக்காங்க, இவரோட மனைவியோட முகம் மட்டும்தான் மாறுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, சந்தேகத்தோட இப்ப கன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட போறாரு. எனக்கு பழைய விஷயங்கள்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா நீ கொடுக்குற அன்பு காதல் உருவாக்கணும் அப்படின்னா அது மூலமா நமக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ நாம அந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நெருங்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு லைட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மனுஷன் விடுறதா தெரியல, இதுதான் கரெக்டான ரூட் அப்படின்ற மாதிரி அவங்களை கிட்ட நெருங்கி கிட்ட கிட்ட போக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு நான் உன்னோட மனைவி கிடையாது, என்னை விட்டு தள்ளி போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு போக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏமாத்திட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ யாரு, இது எல்லாத்தையும் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க பதில் இல்ல. உன்னோட மனைவி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி நீ சொன்ன இல்லையா, உன்னோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் யாருன்னு சொல்றேன்னு கேட்க அந்த மனுஷன் வாய திறக்கதா சரியில்லை. சரி ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க, நீ விருப்பப்பட்டதை பார்த்துக்கோ, நான் என் விருப்பப்பட்டதை பார்த்துக்கிறேன் அப்படின்றதா அந்த முடிவு அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. தேவிகாவோட கணவர் போருக்கு போயிருக்காருன்னு இருக்கு இல்லையா, அங்க நிறைய மக்கள் கொத்து கொத்தா இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தேவிகாக்கு அங்க இருக்கிற பெண்கள் மூலமா தெரிய ஆரம்பிக்குது. நீ இங்க இருந்த அப்படின்னா அவரோட குழந்தைக்கும் உனக்கும் ஆபத்து, இங்க இருந்து வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தேவிகாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னோட கணவர் தன்னை வந்து கூப்பிட்டுட்டு போவார். அந்த ஒரு நம்பிக்கையால இவங்க இந்த மண்ணிலே தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே அவருக்காக காத்துக்கிட்டே இருக்க. கட் பண்ணி பிரசன்ட்ல சோ போலீஸ்காரரை சந்திக்கிறாரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ வாயாலே அவ என்னோட மனைவி இல்ல அப்படின்றத ஒத்துக்கிட்டா இதுக்கு மேல என்ன சார் வேணும், நீங்க சரியான ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரருக்கு அவங்கதான் ரோஹித்தோட மனைவி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மனைவி இல்ல அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல இல்லையா. இதனால டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும், அதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. அது வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க கணவர் மாதிரியும் அவங்க மனைவி மாதிரியும் வெளி உலகத்துக்கு வாழ்ந்துகிட்டே இருங்களேன். ரிசல்ட் வந்ததும் இது நமக்கு தெரிஞ்சு போகும்போது நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இந்த மனுஷன் வேற ஆப்ஷன் இல்லாதால வெளியே போறாரு. அங்க பூ எல்லாத்தையும் வித்துக்கிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட என்னோட வீட்டுல மனைவி அப்படின்ற பேர்ல யாரோ ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக ஒரு பூ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போக இவர் போனதுக்கு அப்புறம் பின்னாடி அந்த போலீஸ்காரர் இருக்கு இல்லையா, இந்த அம்மா கிட்ட வந்து அம்மா அவன் என்ன சொல்லிட்டு போனா அந்த பூ எல்லாத்தையும் எதுக்கு வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கத்துல தன்னோட மனைவி, அதாவது மனைவியா இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கிட்ட பாசமா பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் லைட்டா டின்னர் போலாமா, அப்படி நீ வந்த அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்கள் நிறைய தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரின்னு சம்மதிக்க, அதே சமயத்துல இந்த ரோஹித் இருக்கா இல்லையா, அவருக்கு கூட வேலை செய்யற ஒரு பெண் கூட அஃபேர் இருக்கு போல. அந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ்காரருக்கு ஃபேக்ஸ் மூலமா வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்து ரோஹித்துக்கு எதிரான ஆதாரங்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி டின்னர்ல 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஹித்தோ இவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இவங்க காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் அப்படியே அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, நீங்க செம்ம அழகா இருக்கீங்க, என்னோட மனைவி விட நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சோ இவர் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்க வர வைக்கல அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து எழுந்து போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ரோஹித்தோ ஏதோ ஒரு போன் கால் பேசணும் அப்படின்ற மாதிரி தனியா போறாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள மர்ம நபர் ஒருத்தர் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நம்மளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியான சமயத்துல போலீஸ் கேங் அங்க வந்து அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, வேகமா போய் ரோஹித்திட்ட, நீ தானடா இது எல்லாத்தையும் பண்ணிருக்க, என்ன கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதும் நீ தானே, அன்னைக்கு வீட்டுல நான் தூங்கிட்டே இருக்கும் போது இது தானே நடந்தது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. நான் எதுக்காக உன்னை கொலை பண்ண ஆள் அனுப்புறேன், எனக்குலாம் இது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க முடியாதுடா, கொலை பண்ற அளவுக்கு போயிட்டல, உன் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க, உன்னை நான் கைது பண்றேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போகலான்னு ட்ரை பண்ண கரெக்டா இவரோட குழந்தையோட கால் வர ஆரம்பிக்குது. சார் இந்த குழந்தையோட காலை நான் எடுத்தாக்கணும் சார், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது போனை புடுங்கி அப்படியே இவரோட மனைவியா நின்றுகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கும்போது அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன ஏது அப்படின்றத நமக்கு காமிக்காம அப்படியே கட் பண்ணா இவரை கைது பண்ணி ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. இவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துல தான் நிறைய முறை ரகசியமா போன் கால் பேசிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்பெல்லாம் எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா முன்ஜாமீன் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ எனக்கு வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணால பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சது. அதனால முன் நடவடிக்கையா தான் இது எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வெளியே போய் வீட்டுக்கு போக இவரோட குழந்தைய பத்தின யோசனைகள். அதே சமயத்துல போனை பிடிங்கி அந்த அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த குழந்தை அம்மாவை நினைச்சு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இதுவும் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னோட சுத்தி இருக்க எல்லாருமே நடிச்சாங்க, ஓகே, தன்னோட பொண்ணு எதுக்காக நடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா. வேகமா அவங்கள தேடி போகும்போது அங்க ஒரு லெட்டர் இருக்கு. நீ இந்த லெட்டர் படிக்கிற நேரம் நான் என் குழந்தையோட சிக்காகோ போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. வேகமா அந்த அதித்தியோட வீடு இருக்கே அங்க போகும்போது குழந்தை அண்ட் குழந்தையோட அம்மா அங்க இருக்காங்க. குழந்தைய புடிங்கிட்டு வேகமா இங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ண குழந்தை வரமாட்டேன்னு அழுதுகிட்டே அந்த சித்தி கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் போகணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க சரியான சமயத்துல போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. சார் என் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கால, அவ என்னோட மனைவியே கிடையாது சார், என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்க பாக்குற, ஏதாவது பண்ணுங்க சார், அவன் என் மனைவி கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட 2 பேருக்கும் சாதகமா தான் வந்திருக்கு, இதுக்கு மேல நீ என்னடா சொல்ல போற அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவ என்னோட மனைவியா இருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா என்னோட மனைவி இறந்து போயிட்டா, அவளை நான் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்படியே கைது பண்ணி அவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போக பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. தேவிகா தன்னோட கணவர் வருவார் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது 2 நபர்கள் உள்ள வந்து இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கையில ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியால தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும், தன்னோட குழந்தைய காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேரையுமே சாகடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்க அதே சமயத்துல அவங்க வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. சோ கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. இதனால கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் போலீஸ்காரர் பண்ண ஒரு விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த மனுஷன் தான் இருக்கார். சோ முதல்ல இவரோட சந்தேகம் எங்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோ தன்னோட மனைவி 24 ஹவர்ஸ்க்குள்ள காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பா இல்லையா.
அப்போ அவரோட ஷர்ட் ஏர் எல்லாத்தையும் பார்த்தா நீட்டா இருக்கும். மனைவியை காணும் அப்படின்ற மாதிரி வரவன் ஒரு பதட்டம் கூட இல்லாம இருப்பானா? அப்பவே உண்மையில எனக்கு லைட்டா சந்தேகம் வந்தது. அண்ட் வீட்டுக்கு வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண உன்னோட மேஜைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரியான வாசனை வந்தது. அதுலயும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசிருந்தேன் அப்படின்னா நீ வக்கீல்பா, அதாவது லாயர் அப்படி இப்படின்னு தப்பிச்சு போய்கிட்டே இருப்ப. இதுக்கு வேற வழியை உன்னை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் சரியான சமயத்துல உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த 3 நாள் கேப்ல தான் எங்களோட மொத்த பிளானையும் நாங்க எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோட மனைவியா இது நேரம் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்கள இங்க உள்ள இறக்குறாங்க. அது கூடவே இவங்க தான் இவரோட மனைவி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் இங்க இவருக்கு ட்ராப் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே பண்ணது இவர் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்றத. ஏன்னா இவர் மனைவி காணாம போயிட்டாங்க, இவர் தான் ஏதோ வந்து பண்ணிருக்காரு அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஆனா ஆதாரம் அப்படின்றது கிடையவே கிடையாது. சந்தேகத்தின் பேர்ல எதையும் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம். சோ இவரோட பொண்ணு வரைக்கும் இவங்க பேசி ஈஸி கன்வின்ஸ் பண்ணி தான் இப்படி நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு முடிஞ்சதோ இவருக்கு ஷாக்கா இருக்கு. பரவாயில்லையே சார், சின்ன கிராமத்துல போலீஸ்காரரா இருந்தாலும் இவ்வளோ பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க. நான் இந்த கேஸை விட்டு வெளியே போனதும் அது பண்றேன், சிஐடியில உங்களுக்கு ஒரு ரோல் வாங்கி தரேன், நீங்களாம் அங்க இருக்க வேண்டிய ஆளு சார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நான் தான் இருக்கேன். ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்றது எனக்கு நான் கேஸை கொடுக்க வந்தேன் இல்லையா, அப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தீங்களே அது மூலமாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் பயங்கர சிம்பத்தியா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதுவும் நானும் இன்டென்ஷனா பண்ணதுதான். இது எல்லாமே இந்த கேஸ்ல இருந்து என்ன டைவர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு கரெக்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்ற செட்டப்ல இருந்த அந்த சமயத்துல தான் டாக்டர் ஒன்னும் நர்ஸ் ஒன்னும் சொல்லி குழப்பிட்டாங்க. எதிர்பார்க்காத விஷயமா என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு பிளே ஒன்னு ஆரம்பிச்சது. அதுல இருந்து குழம்பி போய் தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருந்தேன். நடுவுல இவ என்னோட மனைவி இல்ல அப்படின்ற மாதிரி இவ அதை ஒத்துக்கிட்டா இல்லையா, அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு. இதனால நீங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. ஆனா நீங்க தெரியாது அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்க. நான் நிறைய இடங்கள்ல போய் என்னோட வீட்டுல மனைவி மாதிரியே ஒருத்தி இருக்கா, அவளுக்காக தான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஆதாரங்களை சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆதாரங்கள் மூலமா தான் இந்த கேஸை நான் உடைக்கணும். இப்போ நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கைது பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அப்படியே கோர்ட்ல போய் இவங்க என்ன அடிச்சுதான் ஒத்துக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். நான் என்னோட மனைவி காணாம போனது 24 மணி நேரத்துக்குள்ள போனேன் இல்லையா, எனக்கு தெரியும் 24 மணி நேரம் கழிச்சுதான் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்க அப்படின்றது. நான் கொடுக்கல அப்படின்னா வேற யாராவது கொடுத்துருப்பாங்க, சந்தேகம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப இங்க வந்து நிக்குது இல்லையா, அவங்களை பண்ணுவோம். என்னோட மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேஸ் கொடுக்க வந்தேன். நீங்க நான் தான் ஏதோ பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆதாரம் இல்ல. என்னோட மனைவி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க, அதுக்கான ஆதாரமும் இல்ல. எதுக்குமே ஆதாரம் இல்லாம இந்த கேஸை நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க? இங்க நான் ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த நோட் புக்ல வச்சிருக்கீங்க, அதுதானே காட்ட போறீங்க. நீங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் பொய்யான ஒரு மனைவியை கொண்டு வந்து பொய்யான டாக்குமெண்ட் பொய்யான போட்டோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் திணிச்சிங்க இல்லையா, அதே மாதிரி கோர்ட்ல எதுவும் பொய் தான் அப்படின்ற மாதிரி நான் நிரூபிச்சுக்கிட்டு இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன். சோ உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு. அந்த 2 வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல என்னோட மனைவி காணும் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டு அனுப்புறது, இன்னொன்னு என்ன வெளியே விட்டுட்டு என்னோட பொண்ணோட சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்றத. எது எப்படியோ இன்னும் 2 நாள் கோர்ட் லீவ் இல்லையா, அதுக்குள்ள உங்களோட முடிவை சொல்லுங்கப்பா. அது வரைக்கும் நான் போய் ஜெயில ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி லாக்அப்ல போய் உட்காந்து அப்படியே நிம்மதியா உட்காந்துக்கிட்டே இருக்க. சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போய்கிட்டு இருக்கே, அது கண்டினியூ ஆகும். ஸோ தன்னோட கணவர் வருவார் அப்படின்ற நம்பிக்கையில தேவிகா அந்த இடத்துல இறந்து போக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வர ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு பெட்டி மாதிரி இருக்கு, அதை திறந்து பார்க்க தேவிகா இறந்து போன நிலையில அவங்க பக்கத்துல குழந்தை குழந்தைய கையில எடுக்கிறாங்க. உலகத்துல குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் எது தெரியுமா, அம்மாவோட கருவறைதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும்னு கொண்டு போக அப்படியே கற்பனா பிரசன்ட்ல. ஸோ ஹீரோ லாக்குக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக அங்க வழக்கம் போல அவங்க போதையில இருக்காங்க. அதாவது கூடவே இவருக்கு ஒரு பெண் கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க நிறைய விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை காட்டி கேட்கும் போது இந்த மனுஷன் இதை முதல்ல அப்படி இப்படின்னு மழுப்பினாலும் போக போக சண்டை சீவியராக ஆரம்பிக்குது. உங்ககிட்ட கிடைக்காத அன்பு எனக்கு அங்க கிடைச்சிருக்கு, அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது முடிவுல என்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நான் இங்க இருந்து போக போறேன், இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ண. இவருக்கு பயங்கர கோபம், என்னோட குழந்தை எனக்கு வேணும், என்னோட குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு பொருள் இருக்கும், அதை எடுத்து ஒரே அடி அந்த இடத்துல அவங்களோட தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. இதை பார்த்ததும் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணலாமான்னு ட்ரை பண்ண. ஆம்புலன்ஸ் இங்க வந்தது அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது மூலமா நாம ஜெயிலுக்கு போயிடும். நம்மளோட குழந்தை யாருக்கிட்ட வளர போகுதோ அப்படின்ற பயத்துல அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. கட் பண்ண 2 போலீஸ்காரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய வக்கீல் கிட்ட போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது வக்கீல் அவன் சொன்ன
சொன்ன 2 விஷயங்களை தவிர உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அவர் லாயர்மா எல்லாத்தையும் பூந்து அலசி கிளசி ஆராய்ந்தா இதை தாண்டி நீங்க இந்த கேஸ்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா அவரோட மனைவியை கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸை உங்களால ஃபர்தரா கொண்டு போக முடியும்னு சொல்ல இவங்க அதை நோக்கி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்களோட குழந்தை இருக்காங்க இல்லையா, அதாவது ரோஹித்தோட குழந்தை, அவங்க இந்த தேவிகாவோட நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அதித்தி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும். சோ இது வரைக்கும் 70s காலகட்டத்துல போனது சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சாங்க இல்லையா, அதுதான் அங்க போய்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நாடகத்தோட முடிவுல குழந்தையோட பாதுகாப்பான இடம், குழந்தையோட அம்மா கருவறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அதித்திக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமா போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அந்த க்ளூ நோக்கி போய்கிட்டே இருக்க ரேண்டமா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ மனைவிய கொலை பண்ணிட்டாரு. ஒரு லாயரா இருக்க இவருக்கு எப்படி இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் தெரியும். டெட் பாடி கிடைச்சாதானே இது ஒரு கொலை, இல்லைன்னா இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தானே அப்படின்ற மாதிரி டெட் பாடியை எங்க கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அவங்களோட அம்மாவோட கல்லறை ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அங்க போறாரு, கல்லறையை நோண்டி எடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி புதைச்சிட்டு அங்க இருந்து வந்திருக்காரு. சோ க்ளூ இதுதான் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போறாங்க, தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு டெட் பாடி கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனை இங்க ரோஹித் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நான் வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வந்துகிட்டே இருக்கும்போது எங்கேயுமே உங்களால போக முடியாது. உங்களோட மனைவியோட டெட் பாடி கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலதான் நீங்க உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை அப்படி சிறையில் அடைக்கிறாங்க. கற்பனை ஒரு சில மாதங்கள் கழிச்சு அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அதிதி இருக்காங்க இல்லையா, அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கும் போது எத்தனை நாளைக்கு தான் என்னோட குழந்தைய நான் போட்டோலயே பாத்துக்கிட்டு இருக்குது, அவளை கூட்டு வர முடியுமா, நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்க அவ நடந்த விஷயங்களால பயங்கர ஷாக்ல இருக்கா. பாக்கலாம், ஒரு நாள் நான் கூட்டு வரேன்னு சொல்ல இவரும் எனக்காக இவ்வளவு உதவிகளை பண்ணிட்டு இருக்க, வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா, இல்ல என் பொண்ணுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க இவங்க ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் வேணுமா, உன் பொண்ணு வேணுமான்னு கேட்க இதுக்கு அவருடைய பதில் என்னோட பொண்ணு தான். சோ நீ உன்னோட பொண்ணை பார்க்கணும் அவ்வளவுதானே, அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ரோஹித் அவரோட மனைவி வாடகைத்தாய் மூலமா தான் குழந்தைய பெற்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வாடகைத்தாய் வேற யாரும் கிடையாது, இவங்க அதாவது அதிதி தான். அவங்க வயிற்றுக்குள்ளதான் குழந்தைய சுமந்து பெற்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிதியோட அக்காவும் வீட்டுல பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, நான் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சிகாகோ போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த இவங்களால ஏத்துக்க முடியல. குழந்தைதான் ஜெனட்டிக்கா அவங்களோடதா இருந்தாலும் சுமந்தது இவங்க தான் இல்லையா, இதனால குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, இந்த இடத்துல நீங்க இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது இவங்களோட முடிவுல மாற்றம் இல்லை. இதனால அன்னைக்கு நைட்டு இவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது ரோஹித்தோட மனைவி அன்னைக்கு அவங்க சாகணும் அப்படின்றதுக்காக விஷம் கலந்த ட்ரிங்க்ஸை தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நடுவுல இந்த ரோஹித் உள்ள பூந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எப்படியா இருந்தாலும் அவங்க இறந்துதான் போயிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே ரோஹித் பழியை ஏத்துக்கிட்டார், அதாவது பழி போடப்பட்டுட்டார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல ரோஹித் அவரோட குழந்தை எழுதல லெட்டரை அழகா படிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த சீரீஸை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.